ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்ச நாளாகவே வீடியோ வந்து போடுறது இல்லையே. +2க்கு கிராஷ் சீரீஸ்னு ஒன்று போட்டோமே, யாருமே மதிக்கலை. பட் என் பசங்க தானே, மதிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் மேலே எனக்கு கோபமெல்லாம் கிடையாது. இப்போ என்ன நான் சொல்ல வந்தேன்னா, கிராஷ் சீரீஸ் கண்டினியூ பண்ண வேண்டாங்கிறேன். காரணம் என்னென்னா, உங்கள் மேலே இருக்க கோவம் இல்லை, யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஐபிஎல் மேட்ச் ஒரு பக்கம், ரீல்ஸ் ஒரு பக்கம், ரீல்ஸ் போடுறேன் அதோட வியூஸ் போகுது. அப்போவே தெரிஞ்சு ரீல்ஸில் மோகம் வந்து பசங்களுக்கு நிறையா இருக்குது. ஷார்ட்ஸு அண்ட் விளையாட்டு, அவுட்டோர் போகிறது அண்ட் அவுட்டிங் போகிறது, இந்த மாதிரி இருக்கிறதா முனைப்பாக இருக்கு. ஏன் சார் நீங்களே சொல்லுங்கள், லீவ் டைம் தான் நாங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதை விட்டால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து படிங்கிறீங்க. ஜூனுக்கு அப்புறம் நாங்கள் படித்தா பத்தாதா அப்படின்னு கேட்குறது புரியுது. ஆனால் நமக்கு போதுமான டைம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ நோ வீடியோ இனிமேல். 12க்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சென்டம் எப்படி அடிக்கலாம், ஜூனுக்கு அப்புறம் என்ன போர்ஷன்ஸு, ஃபஸ்ட்டு மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷினு, அதுக்கப்புறம் மேக்ஸு சாப்டர் வரையும் இம்பார்ட்டன்ட் கொஷினு, ஃபிசிக்ஸ் சாப்டர் வரையும் இம்பார்ட்டன்ட் கொஷின், அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி சென்டம் அடிக்கலாம், எப்படி நம்ம போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம், இந்த மாதிரி வீடியோ தான் வரும். கிராஷ் சீரீஸ் வீடியோ வருமானு எனக்கு தெரியல, உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு சப்போர்ட் இல்லைனா எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடையாது. சார் ஏதோ ஒரு நாங்கள் 10 பேர் போடுறோம்லங்க சார், எங்களுக்காவது போடலாம்ல கிராஷ் சீரீஸ் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஸ்கூல்லேயே சொல்லித்தரதுனால பசங்க நம்ம வந்து கேர் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறேன். நான் நடத்துறது ஃபுல்லாகவே கிராஷ் சீரீஸில் என்னென்னா, ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்களோ அதுதான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் டெரிவேஷன் 5 மார்க்காக போயிட்டுருக்குது. கெமிஸ்ட்ரியும் நம்ம கொண்டு போகலான்னு பேசியிருந்தோம். ஆனால் கெமிஸ்ட்ரி வர்றதுக்குள்ளேயே அண்ட் மேக்ஸ் அடுத்து போகிறதுக்குள்ளேயே, ஃபிசிக்ஸ் அடுத்து போகிறதுக்குள்ளேயே ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறதான் இங்கே உண்மையே. என்ன பண்ணுறது, எனக்கே பயம் வந்துருச்சு நம்ம சேனல் பார்க்க விட்டாங்களோ அப்படின்னு. எனிவே, இந்த ஒரு வருஷத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இப்போ இருந்தே நீங்கள் வந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் கேளுங்க. நாளைக்கு வேறு எலெக்ஷன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் லீவு. நாளிலிருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்களேன், சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு 2 மணி நேரம். நீ வந்து 4 மணி நேரம் படிக்க சொல்கிற, காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம். நீ முடியலன்னா அட்லீஸ்ட் ஈவினிங் வந்து ஒரு 2 மணி நேரம் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஈவினிங் வந்து ஒரு 2 மணி நேரம் போதுங்கிற, சரியா? அதையாவது ஒழுக்கமாக பண்ணு. ஏதாவது சம்திங் எல்ஸ், மேக்ஸ் ஒரு நாள் படித்தா ஃபிசிக்ஸ் ஒரு நாள் படித்தா கெமிஸ்ட்ரி ஒரு நாள், அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் மாறி பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸ் மட்டும் ரெகுலராக 1 மணி நேரம் போட சொல்லியிருக்கேன், கன்டினியூ பண்ணுங்கள். பட் விருப்பம் இல்லைன்னா சத்தியமாக கஷ்டம். என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீ முடிச்சிட்டிங்கன்னா ஜூன் வந்துடும். இப்போ நீ அப்படியே விட்டிங்கன்னா ஜூன் வந்துடும். ஜூன் முடிகிறதுக்குள்ளே ஜூலையில் ஃபஸ்ட்டு மிட்டம், நல்லா கேட்டுக்கோ, ஜூலையில் ஃபஸ்ட்டு மிட்டம். ஆகஸ்ட்டில் முடிஞ்சோன்னா செப்டம்பரில் ஃபுல் போர்ஷன், செப்டம்பரில் வந்து ஹாஃப் போர்ஷன், ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு அதை விட காமர்ஸில் 20 லெசன் இருக்கும், எக்கனாமிக்ஸ் வந்து 6-7 லெசன் இருக்கும், அக்கௌண்ட்ஸில் பாதி இருக்கும். என்ன பண்ணுவீங்க? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு தீபாவளி வரும், தீபாவளி வர மாதிரி இருக்கும், நவம்பரில் ஒரு டைம் இருக்கிற மாதிரி இருக்கும், செகண்ட் மிட்டம் வந்துடும். செகண்ட் மிட்டம் வித்தின் 1 மந்தில் வந்துடும். செகண்ட் மிட்டம் முடிஞ்சு 20 நாளில் ஆஃப் ஏலி முடிஞ்சால் 1 இயர் முடிஞ்சுது. என்னத்தை போய் படிக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த லீவில் தான் அதிகமாக நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறையா கொஷின்ஸ் படிக்க முடியும். தயவு செய்து ஃபிசிக்ஸில் 3 லெசன் நான் சொல்லிட்டேன், இனிமேல் லெசனு அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஏன் சார் வெறுத்த மாதிரி பேசுகிறீங்கன்னா, உங்களை நான் வெறுக்கலை, நீங்கள் தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். நான் வந்து உங்களை வெறுக்க மாட்டேன், இருக்கிற உண்மையை சொன்னேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்தை நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு எலெக்ஷன், யாருக்கு உங்கள் வீட்டிலேருந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு, டிவிகேவா இல்லை திமுகவா இல்லை அதிமுகவா இல்லை வந்து நாம் தமிழர் கட்சியா, யாருக்கு போடுவாங்கன்னா எனக்கு தெரில. நல்லபடியாக எலெக்ஷனுக்கு எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதுங்கிறது நம்ம உரிமை. நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல, உங்கள் பேரண்ட்ஸுக்கு சொன்னேன், ஓட்டு போடுறது நம்ம உரிமை. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க. அண்ட் நிறைய காலேஜ் பசங்களும் இருக்கீங்க, நிறைய காலேஜ் பசங்களும் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாமல் இருக்காதிங்க. காலையில் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி சாயங்காலம் முடி இருக்கும். கன்ஃபார்மாக போலிங் வந்து பண்ணுங்க போய். இதெல்லாம் நம்ம உரிமை, ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் வந்து நம்ம உரிமை. கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னா, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ஐபிஎல் மேட்ச் ஒரு பக்கம், கேம்ஸு, அவுட்டிங்கு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதுதான் சார் இருக்குது, இதுதான் சார் வாழ்க்கையை வச்சுருக்கேன். எத்தனை பேர் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் லைக்கு நீங்கள் போடுங்க, லைக்கை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவோட லைக்கை வச்சு தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சரி, பாதிப்பில்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் இருக்கீங்க, இது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தானே இருக்கீங்க அப்படின்னு நான் கிண்டல் பண்ணல. ஏன்னா எல்லாருமே நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். யாரும் படிக்கிறதுக்கு விரும்பலை எனக்கு தெரியும். படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்.
படிக்கிறவன் எப்படி உட்காந்து படித்தாலும் படிச்சிருவான். நான் வந்து கிராஸ் சீரிஸ் போடுறது ரொம்ப முடியாத பசங்களுக்காக தான். நம்ம 12th படிக்கும்போது நல்லா படிக்கலையே, இவங்களாவது நல்லா படிக்கணும்னு எண்ணத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரியணும்னு சொல்லி தான் நம்ம நடத்துகிறதே, நம்ம கிளாஸ் சீரிஸ் போடுறது. அட்லீஸ்ட் இந்த சம்மாவது போடு, பப்ளிக் ஓரியன்டாக உனக்கு கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் போடுறது. ஆனால் மதிக்கலை. ஸோ பரவாயில்ல, இதிலெல்லாம் யார் நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாருமே இதில் தான் சார் விழுந்து கிடக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே. பட் இதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண முடியாது சார், என்ன சார் பண்ணுவீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிவிட்டு மெதுவாக டெய்லி 2 மணி நேரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரங்கிறது 3 மணி நேரமாக மாற்று. காலையில் ஒரு 2 மணி நேரம்னா சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம், இல்லை சாயங்காலம் 2 மணி நேரம்னா காலையில் ஒரு 1 மணி நேரம். ஸ்கூல் திறந்துருச்சு அப்படின்னா ஸ்கூல் இருக்குன்னா காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், ஒரு மாதிரி 3 ஹவர்ஸ். ஸ்கூல் சார் காலையில் எந்திரிக்க முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் அட்லீஸ்ட். நான் கெஞ்சி கேட்குறேன். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் இருக்குது, நம்ம சேனல் பார்க்குறாங்க, என்ன படிக்கலாம் எது படிக்கலாம்னு பார்க்குறாங்க, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. சும்மா தான் உட்காந்து கடைசி நேரத்தில் படித்து எந்த பிரயோஜனம் இல்லை கண்ணா. ஸோ அதனால் தயவு செய்து இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்கன்னா அப்போ தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். இன்றைக்கெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, 180க்கு மேலே எடுத்தால் தான் நமக்கு நல்ல கல்லூரியே கிடைக்கும். இது வந்து இன்ஜினியரிங்காலும் சரி, இல்லை பேராமெடிக்கலுக்கெல்லாம் 185க்கு மேலே எடுக்கணும். வெட்டினரி சயின்ஸ் எல்லாம் படிக்கணும்னா 190க்கு மேலே எடுக்கணும். சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஎன்காசாக போகணும்னா நல்ல கவர்மெண்ட் காலேஜில் போகணுன்னா அதுலேயும் 190 எல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு பெரிய காலேஜாக வேணும் அப்படின்னா மினிமம் 180 to 190க்கு மேலேயாவது எடுத்துருக்கணும். ஸோ இந்த மார்க் வேணும்னா எல்லாத்துலேயுமே 95 எபோவ் எடுக்கணும். அப்போ தான் இந்த மார்க் தாண்டும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படிங்கும்போது உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து 11th ரொம்ப மோசமாக இருந்தது பட்சத்தில் +2 நீங்கள் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலன்னா கஷ்டம் தானே, சொல்லுங்கள். இப்போ எங்கிட்ட வர குழந்தைங்களே படிச்சுக்கிறாங்க, இப்போ லீவ் டைமே படிச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கோத்ரூ பண்ணி கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. கரெக்டாக வந்து நடுவில் இப்போ நல்லா தான் படிச்சுட்ருப்பீங்க, திடீர்னு நடுவில் லேக் ஆகிட்டிங்கனாலும் மார்க் போயிடும். ஸோ தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ படித்தாலும் சரி படிக்கலாலும் சரி கன்சிஸ்டன்சியாக இரு. அதுக்காக படிக்காமல் இல்லை, படிச்சுட்டு இருக்கும்போது கன்சிஸ்டன்சியாக இரு. நீ நடுவில் விட்டாலும் காலி தான், இப்போ முதல்ல ஆரம்பிக்கலானாலும் காலி தான். தயவு செய்து ஆரம்பி. இதைத்தானே நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் சொல்லி கேட்கல, யார் சொல்லியும் கேட்கல, நான் சொன்னால் கேட்க மாட்டிங்களா? நீ யார்ரா எனக்கு அப்படின்னு நினச்சிருக்கலாம். தயவு செய்து என்ன வேணாலும் என்ன கெட்ட வார்த்தையில் திட்டிக்கோங்க, ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என் சேனலில் பார்க்குற எல்லாருமே சென்டம் அடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செய்து, ஏன்னா நீங்கள் கொடுத்த வாழ்க்கை எனக்கு இது, அப்போ உங்களுக்கு நான் ஒரு லைஃப்பை கொடுக்கணும்ல, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தையெல்லாம் விட்டு தொலைங்க, அவ்வளோதான். இதை விட்டுருங்க, நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு வந்து ஃபுல் கோல் வந்து இந்த மார்க்கை விட 190க்கு மேலே அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கோலாக இருக்கணும். ஆர்ட்ஸ் பசங்க ஆர்ட்ஸ் தானே அப்படின்னு விடாமல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து போட்டுப்பார். 11th பேசிக்கே தெரியாமல் இருப்பாது, போட்டுப்பார். ஸோ தயவு செய்து முக்கியமான விஷயம் இதை நான் சொல்கிறத, டிஸ்ட்ராக்ஷன் கூடாது. அண்ட் நிறைய விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் பேச போகிறேன். 12க்குன்னு தனி ஸ்பெஷலாக ஒரு சீரீஸே ஆரம்பிக்க போகிறேன். எல்லாம் கெட்ட பழகிறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றது, தேவையில்லாத பழக்கங்கள், பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்குறதில்ல, வீட்டில் உட்காந்து படிக்கிறதில்ல, டிஸ்ட்ராக்ஷன், ரீல்ஸு, அப்புறம் எங்கேயோ போய் ஏதோ கெட்ட பழக்கம் பழகிட்டு வர்றது, வெளியும் போய் கெட்ட பழக்கம் பழகிறது, இது எல்லாமே நம்ம படிப்பையும் கெடுக்குது, நம்ம லைஃப்பையும் கெடுக்குது. லைஃபே போயிடும். +2 படிக்கலைன்னா லைஃபே போயிடும். லைஃபு போச்சுன்னா, ஒன்ஸ் போச்சுன்னா நம்ம பிடிக்கிறதே கஷ்டம். நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அப்பா படிக்கணும், நம்ம குடும்ப சூழ்நிலை மாறணும். நம்மளும் ஒரு நல்லா காசு பணத்தோடு வாழணும்னு ஆசை இருக்காதா? நமக்கு ஒரு தனி வீடு, தனி சொத்து, நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆகும்போது அவங்களுக்குன்னு பெரிய ஒரு சொத்து. ஸோ இதெல்லாம் பெரிய லைஃப்பில் நீ வாழணும், மிகப்பெரிய ஒரு லைஃப்பாக வாழணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ ஒழுக்கமாக நின்று படிக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல். ஸோ தயவு செய்து பார்த்துக்கோ. நான் எதாவது புலம்பியிருந்தாலும், நான் ஏதாவது ஒன்று திட்டியிருந்தாலும் மன்னிச்சிரு. பட் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். எதையுமே நான் வந்து தேவையில்லாதெல்லாம் பேசலை, உனக்கு நல்லது தான் சொன்னேன். ஏதாவது இருந்தால் என்னை மன்னிச்சிரு. ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு இப்போ 8870116846 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அனுப்புங்க, ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு தீர்த்து வைக்கிறேன். கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.